Hi students, very good morning. Today we are going to see a new lesson, second lesson of geography. Title is Lithosphere 2 Exogenetic Processes. Unit 1 ல என்ன பார்த்திருப்போம்னா Lithosphere 1 ல Endogenetic Processes. அதாவது புவியோட அக செயல்முறைகள் என்னென்ன பார்த்தோம் previous lessonல. Today's session is Lithosphere 2. Lithosphere means பாறைக்கோளத்தில் புவியோட புற செயல்முறைகள் பார்க்க போகிறோம். அதாவது பூமியோட மேற்பரப்பில் எந்தெந்த மாற்றங்கள் உண்டாச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். And what are the topics we are going to cover in this lesson is, first one, the various external processes of the earth. அதாவது பூமியோட மேற்பரப்பில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது. And second one, different types of weathering and the resultant features. வானிலையினால், அதாவது வெதரிங்னா வானிலை தெரியும், வானிலையினால் என்னென்ன சிதைவுகள் உண்டாச்சு, அதனால் என்ன விளைவுகள் நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வானிலை மாற்றங்கள், அதாவது ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங்னால என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, என்ன சிதைவுகள் உண்டாச்சு, அதனால நிலத்தோற்றத்தில் என்ன மாற்றம் வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு த வெதர்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை மாஸ் மூமெண்ட். அதாவது சிதைஞ்ச பொருட்கள் எல்லாமே சிதைவு வெதரிங்னால சிதைவு உண்டாச்சுன்ட்டு பார்த்தோம். அந்த சிதைஞ்ச பொருட்கள் இல்லைன்னா மாஸ் மூமெண்ட், பெரிய பெரிய பொருட்கள் அசைவுறதுனால எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன், ஆறு, நிலத்தடி நீர், பனியாறு, காற்று அண்ட் கடல் அலை, இதெல்லாம் எப்படி அரிக்கப்படுது, எரோஷன் எப்படி அரிக்கப்படுது அண்ட் அது எப்படி படிய வைக்கப்படுது, டெபாசிட் செய்யுது அப்படின்னு நிலத்தோற்றங்களை மாற்றத்துக்கு காரணமே இதுதான். ஸோ அது எப்படி செயல்முறைகள் நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். These are the topics we are going to cover in this lesson. And today we are going to see an introduction of this lesson. First one, pathway. நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஊரில் பஸ்ஸு இல்லை ட்ரெயின் எதுலேயோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ சாய்வாக இருக்கும், இல்லை வளைஞ்சு நெளிஞ்ச நிறைய ரோடு வந்து ஒரே மாதிரி நேரோவாக போயிட்டே இருக்காது, குறுகலாக இருக்காது. ஒரு இடத்துல ப்ராடாக இருக்கும், ஒரு இடத்துல ஷார்ட்டாக இருக்கும், அண்ட் வளைவாக டேர்னிங்காக இருக்கும், ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கும், பள்ளமும் மேடுமாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய நிலத்தோற்றம் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிலத்தோற்றம்னா லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்றது பார்த்துருங்க. இது எப்படி உருவாச்சு, இதுக்கோ மற்ற எதுக்காவது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு கொஷின் நமக்குள்ளே வரணும், கண்டிப்பாக வந்திருக்கணும். அண்ட் அப்படி வந்ததுன்னா பூமியிலோட மேற்பரப்பில் நிலத்தோற்றங்கள், லேண்ட்ஃபார்மில் ஏற்படுற மாற்றங்கள் தான் இதுக்கு காரணன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய எர்த் சர்ஃபேஸ் மேலே இருக்கிற விசைகள், ஃபோர்ஸஸ்னாலையும் தொடர்ந்து இந்த விசைகள் செயல்பட்டுட்டே இருக்கிறதுனாலையும் என்னென்னா புவியோட மேல்லோட்டில், அதாவது பூமியோட மேல்லோடு, எர்த் சர்ஃபேஸ் மேலே இருக்க மேலோடுனால அதோட நிலத்தோற்ற அமைப்பும் பரிணாம வளர்ச்சிக்கும் புற செயல்முறைகள் தான் காரணம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எர்த்தோட எர்த் கிரஸ்ட்னாலும் எவல்யூஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ், பரிணாம வளர்ச்சிக்கும். அண்ட் எது காரணம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான், பூமியோட புற செயல்கள், பூமியோட மேற்பரப்பில் நடக்கிற செயல்பாடுகள் தான் காரணன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், பூமியோட அக செயல்முறைகள், இன்டர்னல் ப்ராசஸும் அண்ட் எக்ஸ்டர்னல் வெளிப்புற செயல்பாடுகளும் எப்படி நடக்குதுன்னா நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. பூமிக்குள்ளே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருப்போம், பிளேட்ஸ் மூமெண்ட் நடக்கும், இல்லைன்னா ஏதாவது வல்கானிக் எரப்ஷன் நடக்கிறதுனால என்னென்னா அதுக்குள்ளே இருக்க பிளேட்ஸ்லாம் நொறுக்கப்படுறதுனால நிலத்தோற்றங்கள் உள்ளே வந்து ஏற்படுற மாற்றத்தினால பூமி மேற்பரப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுதுன்ட்டு பார்ப்போம். ஸோ அதேமாரி புற செயல்பாடுகள், பூமி மேற்பரப்பில் ஏற்படுற மாற்றங்கள்னாலையும் நிலத்தோற்றங்கள் எப்படி மாற்றம் அடையுதுன்றதை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் தொடர்ச்சியான செயல்பாடுகளும் பூமி மேலே நடந்துட்டுருக்கு, இல்லைன்னா நிலத்தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துது செயல்பாடுகள்னால. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய சக்தினாலையும் இல்லைன்னா பூமியோட ஈர்ப்பு விசையினாலையும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்ட்டு சொல்லணும். சோலார் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டும் தான் புற செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அண்ட் இன்டர்னல் ப்ராசஸ்க்கு எது முக்கியமான காரணம், பூமி உட்புறத்தில்
வெப்பம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். வெப்பத்தாலேயும் அழுத்தத்தினாலேயும் உருவாக்குற ஒரு விதமான வெப்பத்தினால தான் பூமியோட உள்ளே ஏற்படுற செயல்பாடுகள் வெளிப்புறத்தை மாற்றத்தை உண்டாக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் லெசனில் சொல்லியிருக்கோம். அண்ட் லுக் அட் திஸ் பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, அது 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட். அதாவது வானிலை சிதைவு இல்லைன்னா மாஸ் மூமெண்ட்னா ஒரு பெரிய பெரிய பொருட்கள் அசைகிறதுனால உருவாகிறது தான் மாஸ் மூமெண்ட் சொல்கிறது. அண்ட் கிராடேஷன் அப்படின்னா சமன்படுத்துதல்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட்டை 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ இயற்பியல் சிதைவு, ரசாயன சிதைவு இல்லை உயிரின சிதைவுனால எப்படி மாற்றம் அடைகிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் கிராடேஷன் இட்ஸ் 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது, டீக்ரடேஷன் அண்ட் அக்ரடேஷன் அப்படின்ட்டு படியுது. அதாவது அரிப்புனால ஏற்படுற சிதைவுகள் தான் வந்து டீக்ரடேஷன், அண்ட் படிவுகளால் நிரப்பப்படுறது தான் ஏக்ரடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அக்ரடேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன், வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட். வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட்னா வானிலை சிதைவு இல்லைன்னா மாஸ் மூமெண்ட்னா பருப்பொருள் சொல்லுவாங்க. ஒரு பெரிய பொருள் வந்து நகர்றதுனால ஏற்படுற மாற்றம், அதை தான் வந்து பருப்பொருள் அசைவு அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வெதரிங். வெதரிங்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், வானிலை சொல்லலாம் இல்லை காலநிலை அப்படின்ட்டு சொல்லலாம். Weathering is the disintegration and decomposition of materials of the earth crust by their exposure to atmosphere. வளிமண்டலத்தில் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே பூமியோட மேற்பரப்பில் நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால பாறைகள் வந்து சிதைவடையுது. அதாவது வளிமண்டலம்னா காற்று நிறையா இருக்கிற பகுதி அப்படின்றது தெரியும். ஸோ அதில் ஏற்படுற பூமியோட மேற்பரப்பில் நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால, வளிமண்டலத்துக்கும் புவி மேற்பரப்பும் நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால அங்கே இருக்க பாறைகள் காற்றுனால சிதைவடையுது. அந்த சிதைவடைதலுக்கு தான் டிஸ்இன்டகிரேஷனா சிதைவடைதல்ன்ட்டு அர்த்தம். அண்ட் டீகம்போசிஷன்னா அழித்தல் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அந்த 2 மாற்றங்களும் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். இந்த செயல்பாடு தான் வானிலை சிதைவு, வெதரிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், மாஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு ஹியூஜ் வால்யூம்ஸ். அதாவது பெரிய அளவிலான பொருட்கள் அசைகிறதுனாலையும் இல்லை அந்த பொருட்கள் காலநிலையினால் ஏற்படுற மாற்றங்கள் இல்லை சிதைவுனால வானிலை சிதைவுக்குட்பட்டு பாறைகள் வந்து துகளாக மாறுது. அதிக அளவு புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி சரிய ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராக் ஸ்லைடு, பாறைகள் வந்து என்னென்னா உருண்டு வந்து கீழே விழறதா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய சின்ன சின்ன பாறைகளாக நொறுங்கி ஒரு பாறை இன்னொரு பாறை மேலே விழறதுனால என்ன, அந்த பாறை நொறுங்க ஆரம்பிக்கும், அது கற்குவியலாக விழ ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து டெப்ரிஸ் ஃபால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ராக் ஸ்லைட்னா பாறை வீழ்ச்சி சொல்லுவாங்க, அண்ட் டெப்ரிஸ் ஃபால்னா கற்குவியல் வீழ்ச்சி சொல்கிறது. மட் ஃப்ளோனா சேர்வு வந்து வழியறதுன்ட்டு சொல்கிறது. லேண்ட்ஸ்லைட்னா நிலச்சரிவு. ஸோ இதெல்லாம் பெரிய அளவிலான பொருட்கள் வந்து நகரதுனால பூமியில் காலநிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பாறைகள் துகள்கள் ஏற்படுது. அது மூலயமா என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுதுன்றது தான் சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வானிலை சிதைவுனால அதோட என்னென்னலாம் மாற்றம் அடையுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய அளவு சிதைவுகள் உண்டாகுது. இடத்திற்கு இடம் வந்து இது டிஃபர் ஆகும். இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் லேண்ட் சர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு இடத்துல பள்ளமேடாக இருக்கலாம், ஒரு இடத்துல மேடு ஜாஸ்தியாக இருக்கலாம், மலைகள் இருக்கிற பகுதியாக இருக்கலாம், நல்லா கரடு முரடான பாறைகள் இருக்கிற பகுதியாக இருக்கலாம், நிறைய கல் இருக்கிற பகுதியாக இருக்கலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் பரப்பு இருக்கிற பகுதியாகவும் இருக்கலாம். அண்ட் ஜிக்ஸாக் அதே மாதிரி வளைவு நெளிவு இருக்கிற பகுதியாகவும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறப்படும். அதே மாதிரி அங்கே இருக்கிற வெப்பநிலையும் அண்ட் பாறையோட அமைப்பு, நிலச்சரிவு அண்ட் தாவரங்கள் இதெல்லாம் பாறைகள் சிதைவடைவதை கட்டுப்படுத்துகிற காரணிகளாக இருக்குது. ஸோ வெதரிங் வந்து என்னென்னா நிறைய மாற்றத்தை உண்டாக்குது. ஃபேக்டர்ஸ் சச் அஸ் டெம்பரேச்சர், ராக் ஸ்ட்ரக்சர், லேண்ட் ஸ்லோப் அண்ட் வெஜிடேஷன். ஸோ பாறைகளோட அமைப்பு, நிலச்சரிவு அண்ட் தாவரங்கள் இதெல்லாம், வெப்பநிலை இதெல்லாம் பாறைகள் சிதைவடைவதை கட்டுப்படுத்துகிற காரணிகளாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், வானிலை சிதைவு வந்து 3 டைப்ஸ். வெதரிங் வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் வெதரிங், அதாவது இயற்பியல் சிதைவு. செகண்ட் ஒன் கெமிக்கல் வெதரிங், ரசாயன சிதைவு.
தேர்ட் ஒன் பயாலஜிக்கல் வெதரிங், அதாவது உயிரின சிதைவுன்ட்டு சொல்லுவோம். லெட்ஸ் see the first one, physical weathering, அதாவது உயிரின சிதைவு. அப்படி இயற்பியல் சிதைவு பற்றி பார்ப்போம். இயற்பியல் சக்திகளால் பாறைகள் வந்து என்னென்னா, பாறைகள் வந்து அதோட ஃபிசிக்கல்னா பாறைகளோட மேற்பரப்பு அதோட ஷேப்பில் மாற்றம் அடையும் தவிர அதுக்குள்ளே பாறைக்குள்ளே ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து சிதைவடைதா அப்படின்ட்டு பார்த்தா ஆகாது. ஒரு பாறைகளே நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, பாறை மேலே வந்து ஹார்டாக இருக்கும், ஆனால் அது ஓங்கி கீழே போட்டோன்னா தூள் தூளாக நொறுங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த டைமில் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பாறையோட ஷேப் தான் மாறும் தவிர ரெண்டாக உடையும் இல்லை மூணாக உடையும். ரொம்ப தூள் தூளாக போயிடுச்சுன்னா அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ரெண்டாக மட்டும் உடையுதுன்னா அதில் ஃபிசிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரசாயன மாற்றம் இல்லாமல் அது உடையிறது தான் இயற்பியல் சிதைவு, ஃபிசிக்கல் வெதரிங்ன்ட்டு சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு பாறை மேலே அதிக வெப்பம் காரணமாக பாறைகள் விரிசல் விடுதுன்ட்டு சொல்லுவாங்க. நிறைய வெயிலில் வைக்காத ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்ப நேரம் வெயிலில் வச்சுருந்தோன்னா அது ஒரு 10 டேஸ்க்கு மேலே, ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருந்ததுன்னா, கண்டினியூஸாக வெயிலே இருந்ததுன்னா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் அமைக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு விரிசல் விடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பாறைகள் வந்து விரிவடைய ஆரம்பிக்கிறது. இரவு நேரத்தில் என்ன ஆகும்னா, நைட் டைமில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால, பாறைகள் இருந்தாலே மலைப்பாங்கான பகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து என்னென்னா, உயரம் அதிகரிக்க குளிர் வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும். அதனால் அதாவது வெப்பம் கம்மியாகி குளிர்ச்சி ஜாஸ்தியாகும். ஸோ நைட் டைமில் வந்து குளிர் கண்டிப்பாக இருக்கும். பாறை இருக்கிற பகுதிகளில் குளிர் இருக்கிறதுனால விரிவடைந்த பகுதியெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒன்றோட ஒன்று க்ளோஸாக வரும். இந்த மாதிரியான நிகழ்ச்சி தொடர்ந்து பாறைகளில் நடக்கிறதுனால விரிசல் வந்து அதிகமாக ஏற்பட்டு உடைய ஆரம்பிக்குது. நைட் டைமில் சுருங்கிறதும் பகல் டைமில் இன்னும் வெயில் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா விரிவடைய என்ன ஆகும்னா சிதைஞ்சு உடைஞ்சிடும். இந்த மாதிரி பாறைகள் வந்து உடையிறது இல்லை பிரியிறது, சின்ன சின்ன துகள்களாக சிதைவுறது, இதை தான் என்னென்னா ஃபிசிக்கல் வெதரிங், இயற்பியல் சிதைவின் வகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங்ன்ட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ஃபாலியேஷன், அதாவது பாறை உரிதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உரிதல்னா வெப்பம் இல்லைன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆன் ரவுண்டட் ராக் சர்ஃபேஸ் லீட்ஸ் டு தி பீலிங் ஆஃப் ராக்ஸ். அதாவது வெப்பம் இல்லைன்னா குளிர்ச்சி, இந்த ரெண்டும் மாறுபாடு இருக்கிறதுனால பகல் ஃபுல்லும் வெப்பமாக இருக்கும், நைட்டு ஃபுல்லும் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால மாறி மாறி வர்றதுனால உருண்டையாக இருக்க பாறைகளோட மேற்பரப்பு பீலிங் ஆஃப் ராக்ஸ் அதாவது சொல்லுவாங்க. அண்ட் லேயர் பை லேயர் லைக் அண்ட் ஆனியன், அதாவது வெங்காயத்தோட தோல் உரிக்கிறது போல் அடுக்கடுக்காக பாறைகளோட மேற்பரப்பு தோல் வந்து உரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாறைகள் வந்து சிதைவுற நிகழ்வு தான் பாறை உரிதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ஃபாலியேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை இன்னொரு நேமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷீட்டிங் அண்ட் ஷேட்டரிங் ஆர் த அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ஃபாலியேஷன். அதாவது ஷீட்டிங் அப்படின்னா தகடு மாதிரி உரியறது, பாறையோட மேலோடு வந்து தகடு எப்படி இருக்குமோ மெல்லிதாக அந்த மாதிரி உரிக்கிறது, இல்லைன்னா பாறை நொறுங்கிறத ஷேட்டரிங்ட்டு சொல்கிறாங்க. அதை தான் உரியறது இல்லை நொறுங்கிறது. இதை வந்து ரெண்டு வகையாக டிவைட் பண்ணுறாங்க எக்ஸ்ஃபாலியேஷன்ஸில். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் கிரானுலார் டிஸ்இன்டெகிரேஷன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கிரானுலார் டிஸ்இன்டெகிரேஷன்னா சிறு துகள்களாக சிதைவர நிகழ்வுக்கு தான் என்னென்னா கிரானுலார் டிஸ்இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளில் காணப்படுற பாறைகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த பாறைகள் சின்ன சின்ன துகள்களாக சிதைவுறும். படிவு பாறைகள் காணப்படுற இடங்களில் பாறைகள் எல்லாமே சின்ன சின்ன துகள்களாக சிதைவடைய ஆரம்பிக்கும். இது வந்து என்னென்னா அதிகமாக நடைபெறுறது படிவு பாறைகளில் தான் நடக்கும். லுக் அட் தட் பிக்சர். அந்த கிரானுலார் டிஸ்இன்டெகிரேஷனுக்கு மேலே இருக்க இந்த பிக்சர் வந்து படிவு பாறைகளால் ஆனது. அது சின்ன சின்ன துகள்களாக சிதைவடைய ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு வந்து எப்படி ஏற்படுறது இந்த ப்ராசஸ்னால், அதிகளவு வெப்பமும் உறைபனி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா அது மேலே வந்து ஃப்ரோஸ்ட்னா பனி, ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி இருந்ததுன்னா அந்த பாறைகள் வந்து நொறுங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாறைகள் வந்து பகலில் விரிவடைஞ்சா இருக்கும். அண்டு
நைட்டு வந்து சுருங்கி இருக்கும். ஸோ ஃப்ரோஸ்ட்னால தான் அந்த பாறைகள் சிதைவடைய ஆரம்பிக்குதுன்ட்டுன்னு அர்த்தம். அதுதான் கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் டிஸ்இன்டகிரேஷன். பாறைகள் பிரிவடைகிறதுன்ட்டு சொல்லுவாங்க. பாறைகளில் பகலில் விரிவடைந்தும் நைட்டானா சுருங்குகின்ற இந்த செயல் தான் தொடர்ந்து நடைபெறுறதுனால பாறைகளில் ஒரு அழுத்தம் ஏற்படுறது. அந்த அழுத்தம் தான் பாறைகள் சிதைவுறதுக்கு காரணமாக இருக்குது. பகல் நேரத்தில் விரிவடையும் அண்ட் நைட்டு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இந்த செயல் வந்து தொடர்ந்து நடைபெறதுனால பாறைகளில் அழுத்தம் ஏற்பட்டு பாறைகள் சிதைவடைய ஆரம்பிக்கிறது. இந்த சிதைவடைதல் தான் பாறை பிரிந்துடைதல் அப்படின்ட்டு சொல்லுவோம். பிரிந்து உடையிறது, பிளாக் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகே, டுடே செஷன் ஃபிசிக்கல் வெதரிங் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் கெமிக்கல் வெதரிங் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். Thank you.